நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு இப்ப இந்த ஜூனியர் சீசன் 10ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடல்கள் எடுத்து சூப்பரா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் ஏழை திறமையான சிறுமியான நஸ்ரீன். அது போலவே ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து தன்னுடைய சொந்த முயற்சினால அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் சாரா ஸ்ருதி, காயத்ரி மற்றும் ஆதியா. இவங்க எல்லாருமே இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 10ல ஃபைனலிஸ்ட் ஆறதுக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய அளவுல அதோட இறுதி கட்டமான சினிமால பாடுற வாய்ப்பை பெற்றிருக்காங்க. அதாவது இதுல முக்கிய நடுவர்களா இருக்க சித்ராமா மற்றும் டி இமான் அவர்கள் தான் இந்த வாய்ப்பை தந்திருக்காங்க. இப்ப சமீபத்துல டி இமான் அவர்கள் சினிமால ஒரு படத்துக்கு இசையமைச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துல சித்ராமாவோட சேர்ந்து இந்த 4 பேரையும், அதாவது நஸ்ரீன், சாரா ஸ்ருதி, காயத்ரி மற்றும் ஆதியா, இவங்க எல்லாரையும் அந்த படத்துல பாட வச்சு ரொம்ப பெரிய உதவியை செஞ்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது சூப்பர் சிங்கர்ல வர குழந்தைகளுக்கு எப்படியாவது சினிமாவில் பாடணும்ன்றதான் ரொம்ப பெரிய கனவா இருக்கு. அதுலயும் முதல் பாடலே சித்ராமாவோட சேர்ந்து பாடிருக்காங்க. டி இமானோட இசையில் இது நடந்திருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்க இந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த டி இமான் மற்றும் சித்ராமாவுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப சினிமாவில் பிளேபேக் சிங்கரா கலக்கிட்டு இருக்க இந்த ஏழை திறமையான சிறுமிகளான நஸ்ரீன், சாரா ஸ்ருதி, காயத்ரி மற்றும் ஆதியா, இவங்க எல்லாருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரவும் வாழ்க்கையில மேன்மேலும் வளரவும் எங்களுடைய தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ல ரொம்பவே அற்புதமா பாடிய இத்தனை திறமை வாய்ந்த குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.